அப்பா 12-36 திங்களாக கருவுற்றி இருந்ததான் அப்பா பார்த்திருக்கலாம். அருமையான ஆண் குழந்தை. ஆமா இத பார்த்தாயா அப்பா, இதுவும் உனக்கு பிறந்த குழந்தை. எனக்கு பிறந்த குழந்தையா? ஆசையோடு நீ கருப்பமா இருந்தாய். ஆமா, அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் எப்படி குழந்தை பிறக்கும் என்ற ஆர்வத்தில் நான் வந்து பார்த்தேன். அப்படியா? பிறந்திருந்தது முதல் பிள்ளை இவன்தான். அப்படியா? இந்த குழந்தையை நான் விளையாடுவதற்காக கொண்டு வந்தேன். அப்படியா? இந்த குழந்தையும் உனக்கே தான் காவலன். என்னுடைய மகள் இவ்வளவு நாளா கருவுற்றிருந்தவள். ஆமா, மறுமலர்ச்சியோடு இரு குழந்தைகள் ஈன்றெடுத்திருக்கின்றார். ஆமா ஆமா, இந்த குழந்தையை தாளாட்ட வேண்டும். தாளாட்ட வேண்டும். உடனே சென்று தொட்டில் கொண்டு வா. அப்படியே ஆகட்டும். உன் கூட வர இந்த மன்னகட்சி எங்க வருகிறான் வருகிறான். வாடா வாடா வாடா. ஏய், என்ன பண்றீங்க? ஆமா, எங்க போன பசு ஓட்டுங்க. நான் ஒரே முடிச்சு போறதானே பசு மூட்டுகிற தொட்டி எடுத்தா நீங்க என்ன பண்ண போற? நீங்க தொட்டி எடுத்தாங்க. ஏய், குழந்தை அழகாக பிறந்திருக்கிறது. ஆமா, இரண்டும் ஆண் குழந்தைகள். அந்த குழந்தைகளை என்னுடைய மகள் ஆசையோடு தாளாட்ட வேண்டும். தங்க தொட்டில கொண்டு வா. அந்த மண்ணங்கட்டி அழைச்சிட்டு வா. மண்ணங்கட்டி வரமாட்டாரு, அவரு வேலை ஆகிறாரு. அப்படியா? ஆமா, சரி, நீ மட்டும் கொண்டு வா. சரி. சந்தோஷமாக இருக்கிறது. செல்வங்களையும் நீங்கள் தான் தாளாட்ட வேண்டும். ஆமாப்பா, தாத்தா மேல பாசமாகுது. அப்பா, என் மகளுக்கு தான் அவ ஆர்வம். கண்ணன் பிறந்தான் இங்கு, கண்ணன் எனக்கு தூக்கம் வந்துச்சு. ஏண்டா பாட்டு பிடிக்கவில்லையா? பாட்டு அருமையா இருந்தது. பூவே பூச்சூடவா
தூங்க மாட்டேன் முன்னாடி தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நினைக்காமல் இவ்வளவு மகா அருமையான ஆணுக்கு வர இருக்கிறது. டேய் சொல்லி தாலாட்டு பாடவே நல்லா பாடுறேன். பேர் வைக்க தெரியும் இது மட்டும் தெரியும். அருமையா சொல்லுவேன். டேய் இங்க பாரு அருமையான பேர் குழந்தைக்கு வாயில வர மாதிரி ஒரு பேர் வை. வாயில வர மாதிரி எத்தனை எழுத்துல வைக்கணும்? டேய் இங்க பாரு எழுத்துல கிடையாது. வாயில வர மாதிரி ஒரு பேர் வை. வாயில வர மாதிரி. ஆமா. எங்க இருந்தாலும் ஒரே குரல்ல வரணும். டேய் வாயில வர மாதிரி பேர். வாயில வர மாதிரி. ஆமா. ஜூ வாயில வர எவ்வளவு காலமா குழந்தை இல்லாமல் நாங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தோம். ஏதோ அந்த சிவனர் இருந்த குழந்தை இங்க பாரு என்னம்மா? செல்வத்துக்கோ நறுக்குன்னு பேரு வை. நறுக்குன்னு தானே? ஆமா. எனக்கு தெரியுமா அது? வைடா. முறுக்கு. நறுக்குன்னு பேரு வைடா, முறுக்குன்னு வைடா. அம்மா சொன்னாங்க நறுக்குன்னு வைனாங்க. அது முறுக்கு நர 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 நர. நன்றான பேரை சுற்றி என்று சொன்னார். சரி, நீ அதற்கு லாய்க்கப்பட வாங்கி போட மாட்டேன். அதோ பெருதானம் கேட்கின்றது. ஆமா பார்க்கலாம். வாடா உள்ள வை. எப்போது நாட்டில் காலை வைத்தாயோ எப்ப மரியாதை இல்ல பேரிட்டு கூப்பிடுறியோ இது மாதிரி மொட்டை பசங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. சின்ன பசங்களாம் அமைதியாகுது. 16 வயசு யாருப்பா சொல்லுவாங்க? நீங்களாம் வயசானவங்க, நீங்க அமலம் பண்ணீங்க. மொட்டை பையன் இப்பதான் 15 வயசு முடிஞ்சு 16 அவன் ஆட்டம் போறாரு. அதை விடுங்கள். ஏதோ உங்கள் வார்த்தையை கேட்டு சென்றேன் கைலாயம். தரிசனத்தை பெற்று அற்புதமான 2 குழந்தைகள் மகனுக்கு சேர்த்து விட்டது. குழந்தை கிடைத்து விட்டதா? நானே விழாக்கோலம். அந்த சிவனின் அம்சமாக இருப்பதால் முதலில் பிறந்த குழந்தைக்கு சிவபாலன் தாயின் கருவறையில் 36 திங்கள் கழித்து வீரமாக பிறந்ததால் வீரபாலன். நான் வரட்டுமா? இல்ல, என் வேலை வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. ஆகையால் நானும் இந்த அரண்மனை வயதானதாக இருக்கின்றேன். ஆகையால் இந்த குழந்தைக்கு யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில் பயிற்சி, வால் பயிற்சி அனைத்தும் தெரிவிப்பது. ஆயக்கலை 64 என்ன சொல்ல என் இரு மகன்களும் தெளிவா படிக்க வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு அனைத்து பயிற்சிகளையும் சொல்லிக் கொடுப்பது உங்களுடைய கடமை. அதாவது இதை வளர்க்கக்கூடிய பொறுப்பு உன்னிடத்தை சேர்க்க போய் என்ன சொல்ல வரடானா, அரக்கர் குலத்தில் பிறந்த பிள்ளை. ஆமா, இது இரண்டும் அரக்கர் இனத்தை சேர்ந்தவன் இரண்டியன் சுவாமி. இரணியுடைய பிள்ளை. பொறுமை சுவாமி, அரக்க இனமா சுவாமி? நான் பெற்றெடுத்த மாடுகளுக்கு அரக்க இனத்தில் கூட வரவே கூடாது. சொல்ல வர அரக்க இனத்தில் பிறந்ததா
அரக்க இனத்தில் பிறந்ததால் இரக்க குணம் இல்லாமல் இருப்பார்கள். ஆகையால் இந்த அரக்கருடைய புத்தி அவர்களுக்கு வரக்கூடாது. இரக்க குணத்தோடு வளர வேண்டும் என்றால் என்னை போன்ற சன்னியாசிகளால் தான் இரக்க குணத்தோடு வளர்க்க முடியும். ஆகையால் பிறகு கலைகளில் சிறந்த கலை எத்தனையோ கலைகள் 6 கலைகள் 64 கலைகளையும் பிள்ளைகளுக்கு புகட்டினால் அரக்க குணம் வராமல் இரக்க குணத்தோடு இருப்பார்கள் என்று என்கிட்ட கொடுக்குறீங்க. சொல்ல வந்தீங்க போட்டி போறீங்க. சொல்றீங்க பார்க்கும் பொழுது அதாவது என்று என் மகன் வந்து என்னை கேட்கின்றன அன்றுதான் தர வேண்டும். அது வரைக்கும் அன்று கேட்கும்போது அது வரைக்கும் என் பிள்ளையே சீர சிறப்போடு அடைத்த வித்தைகளை கற்றுக் கொடுத்து ஆமா அன்று கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டேன். இன்று ஏன் நவரி கழிக்கவில்லை? அப்படியா சுவாமி? சரி நான் பார்த்துக் கொள்கிறேன். சுவாமி பார்த்துக் கொள்கிறேன். சுவாமி உங்களுக்கு இப்ப என்ன வேலை தெரியுமா? பாட்டை எடுத்துக்கொண்டு பவுடரை கலந்து விட்டு சபாஷ் நடத்து வேலையை. சபாஷ் தோன்றிய கலை என்னதான் பிரச்சனை? நான் என்ன சொல்ல வரேன்? சண்டை வருதுல, சண்டை வந்து நீதான் காரணம். வந்த வேலை சரியாக முடிந்து விட்டது. கலகம் கிடைக்கவில்லையே. இறைவா, நாராயணா, கோவிந்தா, மாதவா, மதுசூதனா, கவியே, மாதவா, மதுசூதனா, திருவிக்கிரமா, மன்றமா, மன்னகஜேனா, ரத்தாமா, பார்க்கடல் வாசா, காலிலே மேல் பள்ளி கொண்ட நீலமேகம் மன்னா, கார்மேக மன்னா, புறநோது மன்னா, புறலோசை கண்ணா, கோவிந்தா, கோவர்த்தனகிரியில் குடையாய் பிடித்தவா, குருவாயூர் அப்பனே, குழந்தைவழி வானவா, ரிஷிகேசா, புண்டரிகேசா, சீதரா, தாமோதரா, பீதாம்பரா, ஓம் வாசுதேவாய நமகேன்று நான் கட்டி கதறிய நேரம் சரியான நேரத்தில் கலகம் கிடைத்தது. இந்த 2 பிள்ளைகளை வைத்து இன்னும் இருக்கிறது கலகம். வருகின்றேன். கோவிந்த நாமம் சங்கீதம் தினமும் என் தலை பிழைக்கின்றது. தினமும் அருளால் கலகம் கிடைக்கின்றது. அந்த கலகம் இனிதே முடிந்தாலும் இன்னும் இதை வைத்து எத்தனையோ இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய இருக்குது. வீரபாலா, சிவபாலா, ஓடிவா ஓடிவா ஓடிவா.